Hello students, separation of core loss. இந்த டாபிக் எப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓசி டெஸ்ட்டில், அதாவது ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டில் ஏதாவது ஒரு சைடு, மோஸ்ட்லி ஹச்வி சைடை வந்து ஓப்பனாக விட்டுருவோம். அதில் எல்வி சைடு தான் இந்த ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டில் 3 ரீடிங்ஸ் நோட் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன் இஸ் V0, I0, அதுக்கப்புறம் W0. இதை இங்கே V ரேட்டட் வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். அப்படி அப்ளை பண்ணும்போது இங்கே இந்த வேல்யூ I0 வேல்யூ அப்புறம் இந்த வாட் மீட்டர் ரீடிங் ரெண்டையுமே நம்ம வந்து ரீடிங் எடுப்போம். ஓகே, இந்த W0 அப்படின்றது தான் என்னென்னா, இது வந்து எந்த லோடுமே அப்ளை பண்ணாதனால இதுதான் எப்படி எடுப்போம்னா நோ லோட் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டில் எந்த லோடுமே நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். நோ லோட் லாஸ் ஆர் அயன் லாஸ் ஆர் கோர் லாஸ் ஆர் கான்ஸ்டன்ட் லாஸ். ஓகே, இது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, இந்த நோ லோட் லாஸ், இந்த அயன் லாஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அயன் லாஸ், அதாவது PI, அயன் லாஸ் இஸ் த சம் ஆஃப் hysteresis loss and eddy current loss, where P suffix H na hysteresis loss, இங்கே இது வந்து eddy current loss. ஓகே, இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னென்னா W0. W0னா என்னது? W0னா இதுதான் அயன் லாஸ். ஓகே, W0ன்ற வேல்யூ தான் கிடைக்கும். பட் இதுக்குள்ளே ஹிஸ்டரிசிஸ் லாஸ், எடி கரண்ட் லாஸ், இந்த 2 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேஷன் ஆஃப் கோர் லாஸ். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் W0 இஸ் ஈக்குவல் டு 100 வாட்ஸ் அப்படின்னா, டோட்டலாக சம் ஆஃப் ஹிஸ்டரிசிஸ் லாஸ் அண்ட் எடி கரண்ட் லாஸ் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய லாஸ் தான் 100. இதை நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் எப்படி பண்ணுறோம்? இதிலேருந்து இந்த 2 வேல்யூமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஹிஸ்டரிசிஸ் லாஸ் எவ்வளவு, எட்டி கரண்ட் லாஸ் வந்து என்ன வேல்யூ வரும், இதை வந்து ரெண்டையுமே செப்பரேட் பண்ணுறது ப்ராசஸுக்கு தான் இது செப்பரேஷன் ஆஃப் கோர் லாஸ். அஸ் ஐ ஹவ் டோல்ட் யூ ஆல்ரெடி, ஹிஸ்டரிசிஸ் லாஸ் இதுக்கு என்ன எக்ஸ்பிரஷன்னா KH Bmax பவர் 1.67 F into V, யூனிட் வந்து வாட்ஸ், வேர் KH வந்து ஹிஸ்டரிசிஸ் கோஎஃபிஷியன்ட், Bmaxனா மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இதோட பவர் வந்து 1.67, F stands for frequency and V stands for volume of the core. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஹிஸ்டரிசிஸ் லாஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எடி கரண்ட் லாஸ். இதுக்குள்ள எக்ஸ்பிரஷன் என்னென்னா KE Bmax square F square. Here KE is eddy current coefficient. As usual, Bmax is a maximum flux density and F stands for frequency, and also can be multiplied with T. T is the thickness of the core. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து இந்த W(H), இது W(C) எல்லாமே ஈக்குவல் தான். அதாவது சம் ஆஃப் த புக்ஸில் என்னென்னா, இது ஆக்சுவலாக ஒரு லாஸ் வந்து பவர், அது வந்து வாட்ஸில் தான் மெஷர் பண்ணுவாங்க. அதனால் PH PEன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. சம் ஆஃப் த புக்ஸில் WH WE அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஒன்று தான். இங்கே வந்து சம்டைம்ஸ் W0 WI அப்படி கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகே, hysteresis loss is proportional to frequency. Okay, இங்கே it is proportional to square of the frequency. Okay, to frequency இங்கே WE proportional to the square of the frequency. இந்த எக்ஸ்பிரஷனில் இருந்து இதை எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ இது கான்ஸ்டண்ட்டாக, இது ரிமைனிங் ஆல் த
நொட்டேஷன்ஸ் எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணனால இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப். இங்கே WE இஸ் ஈக்குவல் டு B இன்ட்டு எஃப் ஸ்கொயர். இப்போ அயன் லாஸ் PI or WI is equal to AF plus BF ஸ்கொயர். அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் இதை வச்சு, இந்த ஈக்குவேஷனை வச்சு தான் இதை ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறோம். எப்படி? அதாவது செப்பரேஷன் ஆஃப் கோர் லாஸ். இந்த டேர்ம் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், இந்த டேர்ம் எடி கரண்ட் லாஸ். இதை எப்படி செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணியே இது தனித்தனியாக இது ஹிஸ்டெரிசிஸ் லாஸும் எடி கரண்ட் லாஸும் செப்பரேட்டாக நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். லுக் அட் திஸ் ப்ராப்ளம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டோட்டல் கோர் லாஸ், அதாவது கோர் லாஸ் அட் 50 ஹெர்ட்ஸில் அதோட வேல்யூ 1500 வாட்ஸ். கோர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு 1500 வாட்ஸ் அட் frequency of 50 hertz. ஓகே, இது ஒரு டேட்டா. நெக்ஸ்ட்டு, keeping the flux density constant, the loss becomes 3000 watts when the frequency is raised to 75 watts. Is equal to 75 hertz. அதாவது 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி அதில் சப்ளை பண்ணும்போது அதோட வாட்ஸ் 1500 வாட்ஸ். ஃப்ரீக்வன்சியை ரைஸ் பண்ணுறோம். எதுக்கு? ரைஸ்டு டு 75 ஹெர்ட்ஸ். அப்படி ரைஸ் பண்ணும்போது இந்த லாஸும் ரைஸ் ஆகுது. ஏன்னா இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி ஃப்ரீக்வன்சி ரைஸ் பண்ணும்போது ஹிஸ்டெரிசிஸ் லாஸும் ரைஸ் ஆகும், எடி கரண்ட் லாஸும் ரைஸ் ஆகும். அப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, கால்குலேட் செப்பரேட்லி த ஹிஸ்டெரிசிஸ் அண்ட் எடி கரண்ட் லாஸ். செப்பரேட்டாக ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் எவ்வளவு, அதே மாதிரி எடி கரண்ட் லாஸ் எவ்வளவு, இதை ரெண்டையுமே நம்ம சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும் கோர் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் ப்ளஸ் எடி கரண்ட் லாஸ். It can be written as PI is equal to AF plus BF square. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த டேட்டா 1500 is equal to, இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் திஸ் ஃபஸ்ட்டு வேல்யூ இன் திஸ் ஈக்குவேஷன். இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது PIயோட வேல்யூ 1500 is equal to A at frequency of 50 hertz. A into 50 plus B into 50 square. Before doing that, square அப்படி பண்ணால் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். லீவ் இட். ஓகே, இது எப்படி பண்ணலாம்? டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி ஆன் போத் சைடு. இது எப்படி எழுதலாம்? PI by F. இதை டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் BF. ஓகே, இதில் ஃப்ரீக்வன்சி டிவைட் பண்ணியிருக்கோம் போத் சைட் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும்? 1500 டிவைடட் பை PIயோட வேல்யூ 1500, ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ 50 ஹெர்ட்ஸ். 50 இஸ் ஈக்குவல் டு த வேல்யூ ஆஃப் A இஸ், A நமக்கு தெரியாது, A ப்ளஸ் பியோட வேல்யூவும் நமக்கு தெரியாது. அப்புறம் எஃபோட வேல்யூ 50. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? therefore 30 is equal to A plus 50B. இது it is first equation number 1. next second, இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எதில்? இது ஈக்குவேஷன் A, இது யூனிவர்சல் ஈக்குவேஷன். therefore equation A. substitute this second condition in equation number A. okay, இங்கே substitute பண்ணும்போது 3000 divided by 75 is equal to A plus B into 75.
இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? 3000 டிவைடட் பை 75. இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? ஆக்சுவலி இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஸ்மார்ட் வேயில் சால்வ் பண்ணணும். 3000 இது எப்படி எழுதலாம்னா 30 × 100 டிவைடட் பை 75 இப்படி எழுதலாம். 75 100 3 × 4 3 4 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். therefore 40 is equal to a plus 75b. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை ரெண்டையும் சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன், இது நார்மல் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் தான். இஸ் ஈக்குவல் டு a plus 75b. இங்கே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் becomes 30 is equal to a plus 50b. இதை மைனஸ் பண்ணால் இது ரெண்டும் கேன்சல். therefore 25b. the value of b is 10/25. அப்படின்னா என்ன வரும்? the value of b is 0.4. நெக்ஸ்ட்டு இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் then you will get the value of a is, a யோட வேல்யூ என்ன வரும்? 0.4 into 2 20, 30 minus 20, then the value of a is 10. okay, and b is 0.4. இதுதான் வேல்யூஸ். இப்போ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னா ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அப்படின்றது என்னது? அப்புறம் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் அண்ட் எட்டி கரண்ட் லாஸ் அட் ஈச் ஆஃப் தீஸ் ஃப்ரீக்வன்சிஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு at f is equal to 50 Hz. இந்த 50 Hz ஃப்ரீக்வன்சியில் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா PH. இதுதான் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். PH தான் இஸ் ஈக்குவல் டு AF. எட்டி கரண்ட் லாஸ் வந்து BF². ஓகே, தெரியும். இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இது வந்து ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். ஓகே, PEன்றது இது எட்டி கரண்ட் லாஸ். ஓகே, ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் the value of A is 10 into இது 50. therefore 500 watts. இது ஹிஸ்டெரிசிஸ் லாஸ். எட்டி கரண்ட் லாஸ் என்ன வரும்? the value of B is 0.4. 0.4 can be written as 4/10 into f². f² என்னது? 50 into 50. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1000 வாட்ஸ். இப்போ நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். என்ன செப்பரேட் பண்ணியிருக்கோம்? 50 Hz ஃப்ரீக்வன்சியில் டோட்டலாக அயன் லாஸ் வந்து 1500 வாட்ஸ். இப்போ நம்ம கொஷின் என்னது? நம்ம இந்த டாபிக் என்னென்னா செப்பரேஷன் ஆஃப் கோர் லாஸ். செப்பரேஷன் ஆஃப் கோர் லாஸ் எதையும் செப்பரேட் பண்ணணும். இந்த டோட்டல் காப்பர் லாஸ்லேருந்து ஹிஸ்டெரிசிஸ் லாஸும் எட்டி கரண்ட் லாஸையும் செப்பரேட் பண்ணணும். இப்போ நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம். டோட்டல் லாஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 1500 வாட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் 500, எட்டி கரண்ட் லாஸ் 1000 வாட்ஸ் இப்படின்னு செப்பரேட் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த டாபிக், செப்பரேஷன் ஆஃப் கோர் லாஸ். நெக்ஸ்ட்டு அப்புறம் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கால்குலேட் செப்பரேட்டில் ஹிஸ்டெரிசிஸ் அண்ட் எட்டி கரண்ட் லாஸ் அட் ஈச் ஆஃப் திஸ் ஃப்ரீக்வன்சி. 50 Hz ஃப்ரீக்வன்சியில் நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம் 1500. அப்போ 75 Hzயில் இந்த 3000 செப்பரேட் பண்ணணும். என்ன வரும்? அட் f is equal to 75 Hz, PH is equal to AF. The value of A is 50 into 75. அப்போ 750 watts. நெக்ஸ்ட்டு எட்டி கரண்ட் லாஸ் B into F². இங்கே என்ன வரும்? B என்னது? 0.4. 4/10 into 75 into 75. இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 75 into 4 300, 30, 75 into 30 225, 2250 watts. ஓகே, இப்போ இதையும் செப்பரேட் பண்ணியாச்சு. இது 3000 வாட்ஸ் 75 Hzயில். இதில் ஹிஸ்டெரிசிஸ் லாஸ் என்னது? 750 வாட்ஸ். எட்டி கரண்ட் லாஸ் வந்து
2250 வாட்ஸ். இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த 3000 வரும். அதே மாதிரி இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் இந்த 1500 வரும். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ப்ராப்ளம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளமும் இதே மாடலில் தான் வரும். ஸோ அதை வந்து நான் அசைன்மெண்ட்டில் கொடுக்குறேன், அதை சப்மிட் பண்ணுங்கள். ஓகே, இட் இஸ் யுவர் அசைன்மெண்ட் கொஷின். இட் இஸ் கொஷின் நம்பர் 1. ஓகே, இதில் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட், இதில் இந்த ரீடிங்ஸ்லாம் வருது. ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டில் இந்த ரீடிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ நார்மலாக ஹச்வி சைடு தான் ஓப்பனாக விட்டுட்டு எல்வி சைடில் கண்டக்ட் பண்ணுவோம். பட் இங்கே வந்து எல்வி சைடு ஓப்பனாக விட்டுட்டு ஹச்வி சைடில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே எது ஹச்வி எது எல்வி அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இதை நான் வெரிஃபிகேஷனுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேஸ், இந்த ஃபஸ்ட்டு கேஸ்க்கு எஃபிஷியன்சி ஆன் ஃபுல் லோடு இதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி இஸ் 97.32%. நெக்ஸ்ட்டு செகண்ட் வோல்டேஜ் ரெகுலேஷன் என்ன வரும்? பர்சன்டேஜ் வோல்டேஜ் ரெகுலேஷன் இஸ் ஈக்குவல் டு -1.95%. ஏன் மைனஸ் வருது அப்படின்னா லீடிங் பவர் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு தேர்டு கேஸ், இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா அதுவும் எஃபிஷியன்சி தான், பட் 60% ஆஃப் ஃபுல் லோடு அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடு n = 6/10 அந்த மாதிரி சம்திங் வரும். பாருங்கள், இது வந்து என்ன வரும்? 0.8 பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி வந்து 97.103%. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2. இட் இஸ் யுவர் கொஷின் நம்பர் 2. இது என்னென்னா டிட்டர்மைன் த ஆல் டே எஃபிஷியன்சி. இது வந்து கால்குலேட் பண்ணணும். இதில் இந்த மாடல் நம்ம செகண்ட் சம்மில் இதே மாடல் சால்வ் பண்ணியிருக்கோம். இதுக்கு என்னென்னா காப்பர் லாஸ் அயன் லாஸ் வேல்யூ கொடுக்கல, பட் என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா காப்பர் லாஸும் அயன் லாஸும் ஈக்குவல். ஓகே, அதை வச்சு நம்ம வந்து காப்பர் லாஸோட வேல்யூ அயன் லாஸோட வேல்யூ வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, நம்ம இந்த மாடல் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் செகண்ட் ப்ராப்ளமில். ஓகே, இதுக்கு ஆன்சர் அப்படின்னா ஆல் டே எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 96.656%. இதுதான் ஆல் டே எஃபிஷியன்சி. இதுதான் ஆன்சர். இட்ஸ் ஃபார் யுவர் வெரிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3. இட்ஸ் யுவர் கொஷின் நம்பர் 3. இது இப்போ ரீசெண்டாக பார்த்த டாபிக். இதில் என்னென்னா செப்பரேஷன் ஆஃப் கோர் லாஸ். இப்போ அயன் லாஸ் என்னதுன்னா 2000 வாட்ஸ் வந்திருக்கு. எப்போனா 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில். அதே மாதிரி 75 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் 3200 வாட்ஸ் வந்து கன்சியூம் ஆகுது. இதை வந்து யூ நீட் டு செப்பரேட் ஹிஸ்டரிசிஸ் லாஸ் அண்ட் எடி கரண்ட் லாஸ். ஓகே, இதுக்கு ஆன்சர் அட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 50 ஹெர்ட்ஸ். இந்த ஃப்ரீக்வன்சியில் ஹிஸ்டரிசிஸ் லாஸோட வேல்யூ 1733.3 வாட்ஸ். எடி கரண்ட் லாஸோட வேல்யூ அட் 50 ஹெர்ட்ஸில் 266.667 வாட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு அட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 75 ஹெர்ட்ஸ். ஏன்னா நீங்கள் இதை செப்பரேட் பண்ணணும் அட் போத் த ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ 50 ஹெர்ட்ஸில் இந்த வேல்யூஸ், அடுத்து 75 ஹெர்ட்ஸில் இதுக்கு என்ன வரும்னா ஹிஸ்டரிஸ் லாஸ் வந்து 2600 வாட்ஸ். இங்கே எடி கரண்ட் லாஸ் என்ன வரும்னா 600 வாட்ஸ். அதாவது இந்த 3,200 இந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகும். இது ஆன்சர். இதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். திஸ் இஸ் யுவர் கொஷின் நம்பர் 1. ஓகே, அசைன்மெண்ட் 7ல் கொஷின் நம்பர் 1. இது இது வந்து 0.8 லீடிங் பவர் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் கொஷின் நம்பர் 3.
எல்லாத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருக்கேன் ஃபார் யுவர் வெரிஃபிகேஷன். அண்ட் ஒன் மோர் திங், இதில் நம்ம சால்வ் பண்ணுற எல்லா ப்ராப்ளமும் அதே மாதிரி இந்த அசைன்மெண்ட் கொஷின்ஸ் எல்லா ப்ராப்ளமுமே யூனிவர்சிட்டியில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான். எதுவுமே நம்மளாக எதுவுமே கொடுக்கல. இது எல்லாமே யூனிவர்சிட்டி எக்ஸாமில் ரிப்பீட்டடான ரொம்ப வருஷமாகவே ரிப்பீட்டட் ஆகிற கொஷின் தான். ஸோ இது எல்லாமே எக்ஸாமில் கேட்க சான்ஸ் இருக்குது. ஒரு 2-3 இயர்ஸாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 1ல் வருது. ஸோ ரிசல்ட் வந்து ரொம்ப டவுன். ஒரு 2-3 இயர்ஸாகவே யாருக்குமே ரிசல்ட் வரல. அதே மாதிரி அந்த லிஸ்ட்டில் நீங்களும் போயிடாதீங்க. ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் ப்ராப்ளம்ஸாக பார்த்துட்டு போனால் தியரியாக கூட வரும். ஸோ நீங்கள் எப்படி கேட்டாலும் ரெடி ஆகணும். ப்ராப்ளம்ஸ் வந்து இது மட்டும் இல்லை, நீங்கள் லேப்லையும் இந்த கால்குலேஷன் எல்லாமே வரும். ஸோ லேப்லையும் நீங்கள் லேபுக்காகவும் அடுத்து நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்ளை பண்ணாலுமே, நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகணுன்னாலுமே ப்ராப்ளம்ஸ் மேத்தமெட்டிக்ஸுக்கு வந்து ரொம்ப வெயிட்டேஜ் எதுனா இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே. ஸோ யூ கேனாட் சர்வைவ் வித்தவுட் engineering mathematics. And also don't try to skip any problems are the most important one for our electrical engineering department. So okay, இந்த அசைன்மெண்ட் எல்லாமே சப்மிட் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.